ஹாய், வெல்கம் டு குவிக் குக்ஸ் வைட்டி. குவிக் குக்ஸ் வைட்டியில் எப்படி குவிக்காக கோட் லிவர் கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: குக்கிங் ஆயில், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, ஆட்டு ஈரல், வெங்காயம், தனியா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகுத்தூள், சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய். நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டு ஈரல் கூட ஒரு ட்ராப் குக்கிங் ஆயில், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி. இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாமே நான் நல்லா போட்டு தாளிச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுந்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம கிளறி வச்சுருக்கோம் இல்லையா ஆட்டு ஈரல், அதை எடுத்து நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மூடி போட்டு நம்ம அதை மூடிக்கலாம். தென் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க. மீன்வாய் நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தனியா அண்ட் ஆனியன் இது எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 தக்காளி, நம்ம நிறைய தக்காளி போட வேணாம், போட்டோன்னா அதில் டேஸ்ட்டே மாறிடும். ஸோ ஒரு 1/4 தக்காளி இல்லைன்னா 1/2 தக்காளி போட்டிங்கன்னா கூட போதும். நல்லா இங்கே பாருங்கள் நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துட்டு. இப்போ மஞ்சள் பொடி, பெப்பர், தனியாத்தூள், மிளகாய் பொடி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கிரேவி கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ நம்மளோட ஆட்டு ஈரலும் ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் அதை எடுத்து இதோட நம்ம கிரேவி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இது நம்ம இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட கோட் லிவர் கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.